ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. லைஃப்ங்கிறதே செலிப்ரேட் பண்ணதா. அப்புறம் ஏன் இந்த பழைய ஃபர்னிச்சர்? உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க. ஃபர்னிச்சர் லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. ஃபர்னிச்சர் லைஃப் ஸ்டைல், the ultimate furniture destination in புதுச்சேரி. இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாண்டிச்சேரியிலேயே இவங்க தான் கஸ்டமைஸ்ட் ஆர்டர், அதாவது உங்க தேவை, நீங்க சொல்ற அளவு, நீங்க நினைக்கிற டிசைன்ல ஃபர்னிச்சர் வடிவமைச்சு தராங்க. புதுசா துவங்குற ஆபீசஸ்க்கு கூட இவங்களே கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர் டிசைன் செஞ்சு தராங்க. டெலிவரி அண்ட் ஃபிட்டிங் சார்ஜஸ் கூட ஃப்ரீ தான். வாவ்! அப்ப என்னோட டிவி கேபினட், புக் ரேக், கார்னர் சோஃபா, வார்ட்ரோப் எல்லாமே எனக்கு பிடிச்ச டிசைன்ல ஃபர்னிச்சர் லைஃப் ஸ்டைல்ல ஆர்டர் கொடுத்துறேன். இவங்களோட மாடுலர் கிச்சன் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உடனே உங்க வீட்டுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபரா ஃபர்னிச்சர்ஸ்க்கு அப் டு 30% ஆஃபர் தராங்க. மேரேஜ் கோம்போ மெகா ஆஃபர் கூட இருக்கு. பஜாஜ் ஈஸி ஃபைனான்ஸும் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் லைஃப் ஸ்டைல் தான். Furniture Lifestyles, the ultimate furniture destination. Number 326A, அம்பலத்தடையார் மடம் ஸ்ட்ரீட், opposite to தனம் சேல் சென்டர், அண்ணா சாலை கார்னர், புதுச்சேரி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMN TV. இது நம்ம ஊரு சேனல். AMN செய்திகள் வழங்குவது ஷூட்டிங் ஷர்ட்டிங் ரகங்கள், ரம்யமான ரெடிமேட் ஆடைகள், முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மற்றும் நேரு வீதி, புதுச்சேரி. வந்ததே பட்டு 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 முத்து சில்க் ஹவுஸ் என்றாலே பட்டு. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். நம்ம முத்து சில்க் ஹவுஸ்ல எடுத்த என்னோட கல்யாண புடவை. இது ஏன் கல்யாண புடவை எப்படி இருக்கு பாத்தியா? இந்த புடவை எல்லாம் என் கல்யாணத்துக்காக நான் வாங்கியிருக்கேன். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். ஏன் கல்யாணத்துக்கோ முத்து சில்க் ஹவுஸ்ல தான் எடுப்பேன். போதும் போதும், எங்களுக்கும் அங்க நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல. முத்து சில்க் ஹவுஸ். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இப்பொழுது முதல் மாடியில் பட்டு புடவைகளுக்கும் டிசைனர் சாரிகளுக்கும் என்றே தனி பிரிவு விரிவாக்கப்பட்டுள்ளது. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் விழா கொண்டாட்டம். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தின் எதிரொலி, அரசு கட்டிடங்கள் மின்னொளியில் ஜொலிப்பு. காரைக்கால் கடலோர காவல் படையினருக்கு புதிய ரோந்து படகு. நவீன துப்பாக்கியுடன் கடலோர காவலர்கள் ரோந்து பணி. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி மராத்தான் ஓட்டம். பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பல்வேறு மாநிலங்களின் உதய நாளையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது.
விழாவுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, தலைமை செயலாளர் சரத் சௌஹான், காவல்துறை உயரதிகாரி அஜித்குமார் சிங்லா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பரதநாட்டியம், கதகளி உள்ளிட்ட அந்தந்த மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் புதுவையில் வசிக்கும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அரசு கட்டிடங்கள் மின்னொளியில் ஜொலிப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதன் அருகே நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியின் விடுதலை நாள் விழா அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உட்பட அரசு கட்டிடங்களுக்கு மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கிறது. புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மின்னொளியில் ஜொலிக்கும் அரசு கட்டிடங்கள் முன்பு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். காரைக்காலில் கடல்வழி குற்றங்களை தடுக்கும் வகையில் நவீன துப்பாக்கியுடன் கடலோர காவல் படையினருக்கு புதிதாக வழங்கப்பட்ட படகில் ரோந்து பணி மேற்கொண்டனர். கடலில் நிகழும் சட்டவிரோத செயலை தடுப்பது, ஊடுருவலை கண்காணிப்பது, கடலில் நீராட செல்வோர் மூழ்கிவிடும் பட்சத்தில் காப்பாற்றுவது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக 15 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்காலுக்கென கடலோர காவல்படை காவல் நிலையத்திற்கு ரோந்து படகு வழங்கப்பட்டது. இந்த ரோந்து படகு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதாகி முடங்கியது. இந்நிலையில் கடலோர காவல் படையினர் முயற்சியால் புதுவை காவல்துறை தலைமையகம் படகினை பழுது நீக்கி இயக்கத்திற்கு தயார் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்தது. புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கம்பீரத்துடன் ரோந்து படகு அதன் முழு சேவையை தொடங்கியது. காவல்துறை ஆய்வாளர்கள் பிரவீன் மற்றும் லெனின் பாரதி தலைமையில் காவல்துறையினர் கடலில் அதிரடி பாதுகாப்பு பணியை தொடங்கினர். படகில் அதிநவீன தானியங்கி இயந்திர துப்பாக்கியுடன் ரோந்து சென்றனர். எல்லை தாண்டி குற்றச்சம்பவங்கள் தடுக்கும் வகையில், கடல்வழி குற்ற சம்பவங்கள் குற்றவாளிகளை எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நவீன துப்பாக்கி வைத்து மிடுக்குடன் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். இதனை கடற்கரையில் நின்று பொதுமக்கள் வியந்து கண்டு ரசித்தனர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற மராத்தான் ஓட்டத்தில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் 17 வயது கீழ் உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மராத்தான் போட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வார கொண்டாடப்படும் நிலையில் லஞ்ச ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி சிலை அருகே தொடங்கிய இந்த மராத்தான் ஓட்டம் கடற்கரை சாலை, அண்ணா சாலை, ரயில் நிலையம் வழியாக மீண்டும் கடற்கரை சாலை வந்து நிறைவு பெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை அரசு செயலர் மணிகண்டன் வழங்கினார். இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக பூத் ஏஜென்ட்டுகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சம்பந்தமான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய பொறுப்பாளர் ஓம்பதக் காணொலி காட்சி மூலம் பணி மற்றும் வாக்காளர்களின் செயல்முறையை பற்றி எடுத்துரைத்தார். மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், வந்தே மாதரம் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் சக்திவேல் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கிழக்கு திசை காற்று இல்லாததால் அடுத்த ஒரு வாரத்திற்கு பகல் பொழுதில் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் இரவில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கி மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் கரையை கடந்து கிழக்கு திசை காற்று இழுத்து சென்றது. கிழக்கு திசை காற்று இல்லாததால் மேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் காலையில் வெப்பமும் இரவில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் வெப்பநிலை அதிகரிப்பதால் வருகின்ற 2வது வாரத்திற்கு பிறகு மழைக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்த உள்ளது என்றும், இதனிடையே தமிழ்நாட்டில் பகலில் வெப்பம் சுட்டெரித்தாலும் வெப்பச்சலனம் காரணமாக இரவில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுமையான மருந்து வடிவமைப்பு தொடர்பான சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இந்த விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவிற்கு உயிர் தகவலியல் மற்றும் மருந்து கண்டுபிடிப்பு சங்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தினகர ராவ் நோக்க உரையாற்றினார். பேராசிரியர் பசந்த்குமார் திவாரி வாழ்த்துரை வழங்கினார். இதில் வழக்கமான சிகிச்சைகளும் புற்றுநோய் எதிர்ப்பை சமாளிப்பதற்கான புதுமையான அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடப்பட்டது. முன்னதாக உயிர் தகவலியல் துறை தலைவர் கிருஷ்ணா வரவேற்றார். இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக உயிர் தகவலியல் துறை, உயிர் தகவலியல் மற்றும் மருந்து கண்டுபிடிப்பு சங்கத்தினர் செய்திருந்தனர். முடிவில் அமைப்பு செயலாளர் டாக்டர் மோகனே கோமரின் நன்றி கூறினார். ஆன்லைன் மூலம் பிறப்பிறப்பு சான்றிதழ் பெற மத்திய அரசின் புதிய செயலி புதுச்சேரியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் 24 மணி நேரத்தில் இனி சான்றிதழ் பெற முடியும் என உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பெற நகராட்சி அலுவலகங்களில் காத்திருந்து பெறும் சூழல் இருந்து வந்தது. இதனை மாற்ற மத்திய அரசு புதிய செயலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் புதுச்சேரியும் இணைத்துள்ளதால் இதன் மூலம் குழந்தை பிறந்த 24 மணி நேரத்தில் பிறப்பு சான்றிதழ் பெற முடியும். புதுச்சேரியில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக 24 மணி நேரத்திற்குள் பெறும் வசதி தொடக்க விழா தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் கலந்து கொண்டு பிறந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கினார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாட்டம். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தின் எதிரொலி. அரசு கட்டிடங்கள் மின்னொளியில் ஜொலிப்பு. காரைக்கால் கடலோர கடற்படையினருக்கு காரைக்கால் கடலோர காவல் படையினருக்கு புதிய ரோந்து படகு. நவீன துப்பாக்கியுடன் கடலோர காவலர்கள் ரோந்து பணி. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி மராத்தான் ஓட்டம். பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்பு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.